ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பெரு நிறுவனங்களின் அரசமைப்பு கடமையாகும் உச்ச நீதிமன்றம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 என்விரான்மெண்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ என்விரான்மெண்ட்ல கவர் ஆகும். அதே மாதிரி பேப்பர் 3 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ ராஜஸ்தான் மற்றும் குஜராத் அனல் மின் நிலையங்களில் புதுப்பிக்க இயலாத எரிசக்தி நிலையங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, தெர்மல் பவர் பிளான்ட். அதே மாதிரி நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து. ஸோ இப்படி பண்ணும்போது நிறைய உயிரினங்கள் வந்து அழிவின் விளிம்பிற்கு போவதாக ஒரு சமூக ஆர்வலர் அவர்களால் வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கு. அதனுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இது. ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த தெர்மல் பவர் பிளான் மற்றும் அந்த நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் பிளான்ஸ் இருக்கிறதுனால அதனுடைய அந்த வெளிப்பாடுகளால கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், ஸோ அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய கானமயில், ஸோ கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படிங்கிற பறவை இனம் வந்து அழிந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்தோம்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 4A, ஸோ அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இருந்திருக்காது. 1976ஆம் ஆண்டு 42ஆம் சட்ட திருத்தத்தின்படி தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க கான்ஸ்டியூஷன். எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது 1975 to 77ல வந்து இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது அந்த எமர்ஜென்சியை கொண்டு வரும்போது நிறைய பொதுமக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்தியிருப்பாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டியை வந்து போட்டிருப்பாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி 1976ல. ஸோ அவருடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பகுதி அமைக்கப்பட்டு பார்ட் 4A ஆர்டிக்கிள் 51A ஆட் பண்ணி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குடிமகன்களுக்கு என்னென்ன அடிப்படை கடமைகள் வந்து இருக்கு அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இப்போ 11 இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 10 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 அடிப்படை கடமைகள் 1 2. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டு அபைட் தி கான்ஸ்டியூஷனை வந்து மதிக்க வேண்டும். ஸோ 2 3 அப்படின்னு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா A B C D E F Gல பார்த்தீங்க அப்படின்னா குடிமகன்களோட அந்த அடிப்படை கடமை என்னன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய லேக்ஸ், பாண்ட்ஸ்,